முதல்வர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே தனது தேர்தல் வாக்குறுதியான ஊழலுக்கு எதிரான அரசியல் என்பதை செயல்படுத்த தொடங்கிவிட்டார். குறிப்பாக திமுக முன்னாள் அமைச்சர்களான செந்தில் பாலாஜி மற்றும் நேரு ஆகியோர் மீது எடுக்கப்பட்டுள்ள இரட்டை அதிரடி நடவடிக்கைகள் திமுக முகாமை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. முதல்வர் விஜய் தனது ஆரம்ப கால ஆட்சியிலேயே நோ மெர்சி பாணியை கையில் எடுத்திருப்பதாக கூறுகின்றனர். தேர்தல் பிரச்சாரத்தில் ஊழலுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்த விஜய் இப்போது அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார். இதனால் நேரு கலக்கம் அடைந்துள்ளார். நேரு நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப ரூ. 634 கோடி லஞ்சம் கைமாறியதாக கூறப்படும் புகாரில் முந்தைய திமுக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யாமல் தடுத்து வந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மறு ஆய்வு மனுக்கள் மூலம் காலம் கடத்தப்பட்டது. ஆனால் முதல்வர் விஜய் பொறுப்பேற்ற உடனே இந்த விவகாரத்தில் சட்டத்தின் வேகத்தை அனுமதித்தார். நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் நேரு மீது அதிகாரப்பூர்வமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை மூலம் கடந்த காலங்களில் புகார்களை மூடி மறைக்க முயன்ற பாதுகாப்பு உடைக்கப்பட்டுள்ளது. இதைவிட பெரிய அதிரடியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் முதல்வர் விஜய் எடுத்த முடிவு தமிழக அரசியலில் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என கருதப்படுகிறது. 2011-16 அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் வழக்கில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் வழக்கு தொடர மாநில அரசின் ஒப்புதல் தேவைப்பட்டது. முந்தைய திமுக அரசு இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் கோப்பை நிலுவையில் வைத்திருந்தது. அதாவது மத்திய அமலாக்கத்துறை அனுப்பிய ரகசிய விசாரணை குறிப்புகள் மற்றும் ஆதாரங்களை ஆய்வு செய்து முழு ஒப்புதல் அளித்தார். இந்த கோப்பு இப்போது ஆளுநர் அர்லேக்கர் ஒப்புதலுக்காக ராஜ்பவனுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆளுநர் ஒப்புதல் அளித்தவுடன் செந்தில் பாலாஜி மீதான இடி விசாரணையும் தீவிரமடையும். இந்த இரு நடவடிக்கைகளும் புதிய வழக்குகளை உருவாக்கியவை அல்ல, மாறாக முந்தைய அரசு முடக்கி வைத்திருந்த கோப்புகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் உள்ளன. எனவே இது அரசியல் பழிவாங்கல் அல்ல, அரசியல் நேர்மை என்கின்றனர் ஆதரவாளர்கள். இரு வழக்குகளும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் மற்றும் நீதிமன்றங்களின் கண்காணிப்பில் உள்ளவை. தேர்தலுக்கு முன்பு தாவேகாவை பாஜக பி டீம் என விமர்சித்த திமுக இப்போது பாஜகவின் மத்திய அமைப்பான ஈடிக்கு விஜய் அளித்த ஒப்புதலை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளது. புதிய அரசு யாருக்கும் அடிபணியாது, யாருக்கும் சலுகை காட்டாது என்பதை இந்த நடவடிக்கைகள் தெளிவுபடுத்துகின்றன. முதல்வர் ஜோசப் விஜயின் இந்த அதிரடி ஆட்டம் திமுக மூத்த தலைவர்களுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரும் நாட்களில் தமிழக அரசியலில் இன்னும் பல திருப்பங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிற்க வேண்டும் என்பதை விஜய் அரசு வலியுறுத்தி வருகிறது. அது மட்டும் அல்லாமல் சென்னை மாநகராட்சியில் மொத்தம் 200 கவுன்சிலர்கள் உள்ளனர். சட்டப்படி ஒவ்வொரு கவுன்சிலர்களும் தங்களின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் திமுகவை சேர்ந்த மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ் உள்பட 157 கவுன்சிலர்கள் தங்களின் சொத்து விவரங்களை இன்னும் சொல்லவில்லை. வெறும் 43 கவுன்சிலர்கள் மட்டுமே சொத்து விவரங்களை தாக்கல் செய்துள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுவாக தேர்தல் முடிந்து கவுன்சிலரானவுடன் 90 நாட்களுக்குள்ளும் ஒவ்வொருவரும் தங்களின் சொத்து விவரங்களை முறையாக மாநகராட்சி ஆணையரிடம் தாக்கல் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் அது பற்றிய தகவலை புதுப்பித்து வர வேண்டும். இதுதான் சட்டமாகும். இதனை சென்னை மாநகராட்சி சட்டம் 1973இல் உறுதி செய்தது. இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு கவுன்சிலர்களும் தங்களின் அசையும் மற்றும் அசையா சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இதில் குடும்ப உறுப்பினர்களின் சொத்து விவரங்களும் அடங்கும். இது பற்றி கவுன்சிலர்களிடம் கேட்டபோது, எங்களுக்கு சொத்து விவரங்கள் தாக்கல் செய்வதற்கான படிவங்கள் வழங்கப்படவில்லை, இதனால்தான் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவில்லை என்றார். துணை மேயர் மகேஷ்குமார் கூறுகையில், இது பற்றிய முறையான அறிவிப்பு எனக்கு வரவில்லை. இது பற்றி இப்போதுதான் எனக்கு தெரியும். விரைவில் என் சொத்து விவரங்களை தாக்கல் செய்வேன் என்றார்.